நம்ம பெரியவாள் பரலோகம் போட்டா கூட அவளுக்கு இஷ்டமான காரியத்தை நாம் இங்க செஞ்சா இதை பார்த்து அங்கிருந்து சந்தோஷப்படுவாளா? டிஎல் சுப்பிடுவாள் அங்கிருந்து சந்தோஷப்படுவாள். இப்போ இது மாதிரி நம்ம பிள்ளை இப்படி வைதிகமான கர்மாவில இவ்வளவு திருடமான ஒரு பிரவൃத்தி இருக்கு என்ன, அப்படி அவ அங்கிருந்து சந்தோஷப்படுவாள். அவ பிரம்மண யஜ்யம் யஜ்யம்னு சொல்லிட்டே இருந்தாள். அவளாதான் இப்போ ஒரு அக்னிஹோத்திரமும் ஒரு யஜ்யமும் நடக்கிறது நடந்துட்டு இருக்கு. அவள் இருக்கிற போது இவாள்லாம் அவ மாதிரி வர முடியல. ஏன் முடியலன்னா அவ பெரியவாள் இருக்கிற போது என்னமா இவா சொல்ல முடியுமா, பேச முடியுமா, கிட்ட போய் நிற்க முடியுமா அவள்கிட்ட? அதுக்கப்புறம் இனிமே என்ன பண்ண போறோம்னு ஒரு விளக்கம் இருந்தது எங்களுக்கு எல்லாம் கூட. இனிமே யாரு யஜ்யம்னா ஆதரிக்க போறான்னு அவளை காட்டிலும் 1000 மடங்கு இவ ஆதரிக்கிறாள். அவளால அவ ஊர்ல ஒரு யஜ்யம் பண்ணி வச்சதில்லை, பண்ற இடத்துல போய் பணத்தை வாரி கொடுத்துட்டு இருந்தாள். இப்ப அவ ஊர்லயே பண்ணி வைக்கிறாள். ஊர் நல்ல ஒத்துமையான ஊரு. அந்த ஊரு நல்ல மனசு, வைதிகமான கர்மாவில அழுத்தமான ஒரு நம்பிக்கை. அது ஒரு புண்ணியம் இருக்கணும். கர்மாவில நம்பிக்கை வரணும்னா அது புண்ணியம் இல்லாமனா வராது. அவன் ரொம்ப பேர்கள் தனியா ஏதோ ஒரு மார்க்கம் இருக்கிறதா நினைச்சுப்பாள். அப்படி நினைச்சாரோ சில பேர்கள் சொல்லிவிட்டா அந்த கோபத்துல அவ அப்படி சில பேச்சுக்கள் பேசுறாள். எங்கேயோ அப்படி அவ காதல விழுந்திருக்கு அது மாதிரி சொன்னான்னு. அதான் அப்படி இல்லாம போய் தாறுமாறா சொல்லி ந புத்தி வேதஞ்சனையே தஜ்ஞானாம் கர்மசங்கினாம்னு புத்தி வேதத்தை உண்டு பண்ணப்படாது. சரியானபடி கர்மா பண்ணாதான். SSLC படிக்கிற பையன்கிட்ட போய் இது மட்டமான கிளாஸப்பா, BA தான் நீ படிக்கணும்னா அவ அதுக்காக பொய் சொல்லிவிட்டு நான் FA பாஸ் ஆயிடுதுன்னு ஒரு கடைதாசி எழுதி கொண்டு போய் கொடுத்தானா அவனை சேர்த்து போனான். அது போர்ச்சரியா போயிடும். அப்புறம் தெரிஞ்சா அது BA பாஸ் பண்ணா கூட அவனை தள்ளிவிடுவோம் கீழே. அது மாதிரி கிரமமா தான் வரணும். அது சித்தசுத்தி வரதுக்கு கர்மாதான். கர்மாவை அழுக்கா பேசும் வேதாந்தம். சொப்பு சொம்புல ஏறி இருக்கிற அழுக்க தங்கப்பொடியா போட்டு தேய்க்கிறது, அது அழுக்கா இருக்கிற சாம்பலையும் புளிச்சக்கையும் தான் போட்டு தேய்க்கணும். அப்பதான் போகும். கர்மா அழுக்குதான். அதனால அந்த கர்மா அந்த அழுக்க வச்சுதான் நம்ம மனசுல இருக்கிற அழுக்க போக்கின்றாகணும். இதெல்லாம் சாஸ்திரங்களுடைய தீர்மானமான விஷயம். அந்த சாரத்தை தான் அடுத்த சொன்னாள்.